ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு சப்ஜெக்டை பிஎன்ஜியா இல்லை டிரான்ஸ்பரண்ட் வீடியோவா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக லோவர் தேர்ட்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போது அந்த லோவர் தேர்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படி இருக்கும். லோவர் தேர்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அதுக்கான மெயின் காரணம் இது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எப்பயுமே நம்ம காம்போசிஷன் கிரியேட் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் கேட்கும். ஸோ பிளாக்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கான லேயர் பின்னாடி காமிக்காது. இதை எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றலாம்னா இங்கே இருக்குல்ல ஒரு ஐகான், இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கல, வேற ஏதாவது பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது Ctrl+M கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் செட்டிங் காமிக்கும். இதில் இது கிளிக் பண்ணுங்க. நார்மலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த H.264 அப்படின்னு கொடுப்போம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் RGB இல்லைன்னா ஆல்ஃபா தான் காமிக்கும். RGB + ஆல்ஃபா காட்டாது. RGB + ஆல்ஃபானா RGBனா கலரு, ஆல்ஃபானா பேக்ரவுண்ட் இல்லாமல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குவிக் டைம் வச்சுக்கிறேன். ஸோ குவிக் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல RGB + ஆல்ஃபா அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு ரெண்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த லோவர் தேர்ட்ஸை அப்படியே ட்ராக் பண்ணி மேல் லேயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இப்படி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு வீடியோவை டிரான்ஸ்பரண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணும்.